வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் ஒரு மாத்திரையை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மாத்திரையோட பேர் ஸ்டாம்லோ 2.5. சரி, இந்த ஸ்டாம்லோ 2.5 மாத்திரையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் அம்லோடிஃபின் 2.5 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அம்லோடிஃபின் எப்படி வேலை செய்யுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கால்சியம் சேனல் பிளாக்கர். அதாவது பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி விரிவாக்கும், கால்சியம் சேனல்ஸை பிளாக் பண்ணும். இதனால் ரத்த ஓட்டம் சீராகி பிபியோட அளவு குறையும். இந்த மாத்திரையோட முக்கியமான பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிபியை கட்டுப்படுத்த பயன்படுது, ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பு வலியை குறைக்க பயன்படுது, ஹார்ட் அட்டாக் அபாயத்தை குறைக்க பயன்படுது. சரி, இந்த மாத்திரையை டாக்டர் யாருக்கெல்லாம் பரிந்துரைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிபி ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க, வயசானவங்க லோ டோஸாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதய நோய் அபாயம் இருக்கிறவங்களுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. பிபி மருந்துகளுடன் சேர்த்தும் இந்த மாத்திரை கொடுக்கப்படுது. சரி, இந்த மாத்திரையோட டோசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக டாக்டர்ஸ் ஆரம்பத்தில் 2.5 mg அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப 5 mg அல்லது 10 mgக்கு அதிகரிக்கிறாங்க. சரி, இந்த மாத்திரையை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை பரிந்துரைக்கப்படுது. அதே நேரத்தில் சேம் டைமில் இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். உணவு அல்லது வெறும் வயிற்றில் கூட இந்த மாத்திரையை எடுத்துக்கலாம். ஆனால் டாக்டரோட ஆலோசனை ரொம்ப முக்கியம். டாக்டரை பார்க்காம நீங்கள் சுயமாக எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுத்துக்கக்கூடாது. சரி, இதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மருந்துக்கும் இருக்கிற சைடு எஃபெக்ட் மாதிரி இதுக்கும் ஒரு சில சைடு எஃபெக்ட் ஏற்படலாம். தலை சுற்றல், தலைவலி, கால் வீக்கம், சோர்வு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சில ரேர் சைடு எஃபெக்ட் இருந்தால் நீங்கள் டாக்டரை உடனே போய் பார்க்கணும். அதாவது பிபியோட அளவு ரொம்ப குறைவாக இருந்தாலோ அல்லது இதய துடிப்போட அளவு அதிகரித்தாலோ டாக்டரை போய் பார்க்கணும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீரென மாத்திரையை நிறுத்தக்கூடாது. பிபி செக்கப் செய்து கொண்டு இருக்கணும். ஆல்கஹால் அதிகமாக அவாய்ட் பண்ணணும். சரி, யார் கவனமாக எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் பெண்கள், இவங்களாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். இந்த மாத்திரை டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் எடுத்துக்கணும். செல்ஃப் மெடிக்கேஷன் செய்யக்கூடாது. எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் சேஃபாக ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தொடர்ந்து பல ஹெல்த் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.